கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை போய் இந்த இவங்களெல்லாம் போய் படிச்சுட்டு வர சொல்லுங்கள். அரசு வழக்கறிஞர் யாரோ ஒரு லேடியா அது கண்டபடி பேசுது. அந்த அம்மா எங்கே சட்டம் படித்தாங்கன்னு தெரியும். ஒரு தீர்ப்புனா அது வந்து சட்டப்படி இருக்கும். இது யாருக்கு சாதகமாக பாதகமாக நான் பேசலை. இந்த வழக்கில் வந்து 2 தீர்ப்பு தான் கொடுக்க முடியும். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா அதில் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. முன்னாடி ஒரு இதில் 20 வருஷம்பாங்க, ஒரு இதில் 14 வருஷம் ஆனால் விடுதலை பண்ணிடலாம்பாங்க முன்னாடி இருந்ததில்ல. இப்போ இதை வந்து புது சட்டத்தில் இப்போ கொண்டு வரும்போது என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா தூக்கு தண்டனை. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்போ அதெல்லாம் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் அப்படின்னா ஆயுள் முழுவதும். 475 BNSS ஆக்ட்னு அது இப்போ இந்த புது சட்டத்தில் இருக்குது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா வாழ்நாள் முழுவதும் சிறைனா 14 வருஷத்துக்கு அப்புறம் மாநில அரசாங்கம் நினைச்சா அவங்களுக்கு வந்து கழிவுவதெல்லாம் கொடுத்து விடுதலை பண்ணலான்னு ரெமிஷன் கொடு. நீங்கள் ரெமிஷன் கொடுக்க முடியக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? சட்டம் என்ன சொல்லுது? 103 என்ன சொல்லுது? 103 BNS ஆக்ட் என்ன சொல்லுது? 475 BNSS ஆக்ட் என்ன சொல்லுது? நீதிபதியெல்லாம் போய் படிங்கிறேன். இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் சட்டம் படித்ததுனால தான் நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். இந்த நீதிபதிகளுக்கெல்லாம் முன்னாடி நான் சட்டம் படித்தேன். எந்த சட்டத்தில் இருக்குது 30 வருஷம் தண்டனை கொடுக்குறது? கொண்டு வர சொல்லுங்க. 475 போய் பாருங்கள். 14 வருஷத்துக்கு மேலே போனால் அரசாங்கம் விடுதலை செய்யலான்னு. நீ உண்மையான போலீஸாக இருந்தா, நீ யூனிஃபார்ம் போட்டிருந்தா அவனை அடித்து தூக்கி யாருடா அந்த சார் நீ நடித்து பேசுன அவன் யாருடான்னு சொல்லி பிடிச்சிருக்கணும்ல. அதுக்கு துப்பு இருந்ததா உனக்கு? எந்த காவல்துறை அதிகாரிக்கும் துப்பு இருந்ததா? எதுக்கு யூனிஃபார்ம் தூக்கி போட்டு போங்கயா? எல்லாம் புரோக்கர் வேலை பார்க்குறீங்களா அரசியல்வாதிக்கு? அடுத்த சமுதாயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு வாய்கிலேயே பேசுகிறீங்கள. உண்மையான பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த சமுதாயத்தில் கிடைக்குதா? அதை அரசாங்கம் அதிகாரிகள் செய்யறீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? ஏபிபியா வந்திருப்பாங்க இவங்கெல்லாம் எப்படி இந்த இதெல்லாம் அனுபவமே இல்லாமல் ஜட்ஜாக வந்துடுறாங்க. இப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டை மாற்ற சொன்னால் 3 வருஷம் வக்கீல் அனுபவம் இருந்தால் தாண்டா நீ ஜட்ஜாக வரணும். லா டிகிரி முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பூரா நிறைய பேர் ஜட்ஜாக வந்துட்டாங்க. அவங்களுக்கு சட்டத்தை பற்றி என்ன தெரியும்? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞரான வரதராஜன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து ஞானசேகரன் அவர்களுக்கு வந்து 30 ஆண்டு அதுக்குலாம் ஆயுட்காலம் முழுவதுமே வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தண்டனை விவரங்கள் என்னென்ன ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு வழக்கறிஞராக என்னுடைய கருத்தை பதிவு செய்யலாம். இந்த நாட்டில் வந்து தீர்ப்பை வந்து விமர்சிக்கலாம். எப்படின்னா ஃபேர் கிரிட்டிசிசம், உண்மையான விமர்சனம் இருக்கணும். வலுவான விமர்சனம் இருந்தால் நீங்கள் தீர்ப்பை விமர்சிக்கலாம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை போய் இந்த இவங்களெல்லாம் போய் படிச்சுட்டு வர சொல்லுங்கள். அரசு வழக்கறிஞர் யாரோ ஒரு லேடியா அது கண்டபடி பேசுது. அந்த அம்மா எங்கே சட்டம் படித்தாங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் எங்கெங்கேயோ போய் படித்து கான்பூரில் போய் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு தீர்ப்புனா அது வந்து சட்டப்படி இருக்கணும். இது யாருக்கு சாதகமாக பாதகமாக நான் பேசலை. இந்த வழக்கில் வந்து 2 தீர்ப்பு தான் கொடுக்க முடியும். என்ன தீர்ப்புனா இது வந்து பாலியல் பலாத்காரம். அதில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா 2 தண்டனை சொல்லுது. டெத் பெனால்ட்டி, தூக்கு தண்டனை. இல்லை ஆயுள் தண்டனை கொடுக்கணுமா? ஆயுள் தண்டனை நீங்கள் கொடுக்கலாம். ஆயுள் தண்டனையிலே இப்போ புதுசாக வந்த BNS சட்டத்தில் என்ன போட்டான்? இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் லைஃப் அப்படின்னு போட்டான். முன்னாடி லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட்னு போடுவான். இப்போ இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் லைஃப் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்ததன் மூலம் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஜெயிலில் இருக்கணும். அதுதான் இது 2 சார். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா அப்புறம் எவ்வளோ வருஷம் சார்? லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா அதில் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. முன்னாடி ஒரு இதில் 20 வருஷம்பாங்க, ஒரு இதில் 14 வருஷம் ஆனால் விடுதலை பண்ணிடலாம்பாங்க முன்னாடி இருந்த சட்டத்தில். IPC CRPCயில் அந்த மாதிரி வித்தியாசம் இருந்தது. இப்போ இதை வந்து புது சட்டத்தில் இப்போ கொண்டு வரும்போது என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா தூக்கு தண்டனை. இல்லைன்னா இம்ப்ரிஸ்மெண்ட், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அப்போ அதெல்லாம் இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் லைஃப் அப்படின்னா ஆயுள் முழுவதும். இது 2ல் தான் அந்த நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இது பாலியல் பலாத்காரம். அதில் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டு தான் இந்த வழக்கில் கொடுக்கணும். இந்த அம்மா தூக்கே கொடுத்துருக்கலாம். ஏன்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு இருக்குது. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்னால் அரிதான வழக்குகள். இது மிக மிக கொடுமையான வழக்கு. அதில் வந்து பயங்கரமான இதுக்கு பண்ணியிருக்கான்.
அந்த பெண்ணை மிரட்டியிருக்கான், இன்னொரு ஆள்கிட்ட போகணும்னு சொல்லியிருக்கான். இதை வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் சொல்லி நீங்கள் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கான். சரி, தூக்கு தண்டனை கொடுக்கலன்னா இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் லைஃப், ஆயுள் முழுவதும் சிறை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கணும். ஜட்ஜ்மெண்ட்டை தீர்ப்பை முடிச்சிருக்கணும். நான் பேசுகிறேன்னா நான் சட்டம் படிச்சிருக்கேன், அதனால் நான் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன், எனக்கு அந்த ரைட் இருக்குது. நீதிபதி வந்து கொடுத்தது சட்டப்படி தான் கொடுக்கணும், இதுதான் கொடுக்கணும். இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 30 வருடத்துக்கு தண்டனை, 30 வருஷத்துக்கு இது பண்ண முடியாது, ரிமிஷன், கழிவு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் அந்த அம்மா இன்னொரு சட்டத்தை படிக்க மறந்துட்டாங்க நீதிபதி. என்னென்னா 475 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட், பிஎன்எஸ்எஸ் ஆக்ட், 475 பிஎன்எஸ்எஸ் ஆக்டுன்னு அது இப்போவே இந்த புது சட்டத்தில் இருக்குது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட்னா வாழ்நாள் முழுவதும் சிறைனா 14 வருஷத்துக்கு அப்புறம் மாநில அரசாங்கம் நினச்சா அவங்களுக்கு வந்து கழிவுதெல்லாம் கொடுத்து விடுதலை பண்ணலான்னு இருக்கு. ரெமிஷன் கொடுக்கலாம். ரெமிஷன் நீங்கள் ரெமிஷன் கொடுக்க முடியக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ 475 பிஎன்எஸ்எஸ்க்கு எதிராக சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? அது அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட ப்ரிரோகேட்டிவ். அதை வந்து நீதிமன்றமோ நீதிபதிகளோ அதில் போய் தலையிட முடியாது. உங்கள் எல்லை என்ன? வாழ்நாள் முழுவதும் சிறை. இந்த அம்மா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அதை படித்து பார்த்துட்டு இவங்க இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஒரே ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வழக்கில் இல்லை, அந்த வழக்கில் இது கொடுத்துட்டாங்க, தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை அப்பீலுக்கு வர்றாங்க. அது வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு, ரொம்ப கொடூரமான குற்றம், அதனால் 30 வருஷம் வரை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை. நீ வந்து சட்டத்தில் இருக்கிறது தானே தண்டனை கொடுக்கணும், ஓ இஷ்டத்துக்கு கொடுப்பையா? அதுதான் நீதிமன்றங்கள் கண்டபடி போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு ஜட்ஜும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு. சட்டம் என்ன சொல்லுது, 103 என்ன சொல்லுது, 103 பிஎன்எஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, 475 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் என்ன சொல்லுது. நீதிபதியெல்லாம் போய் படிங்கங்கிறேன். இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் சட்டம் படித்ததுனால தான் நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். இந்த நீதிபதிகளுக்கெல்லாம் முன்னாடி நான் சட்டம் படித்தவன், அதனால் சொன்னேன், இன்னும் யார் சட்டம் படிக்கிறீங்க, சட்டத்தை நீங்கள் இது பண்ணுறீங்க, எப்படி நீ 30 வருஷம்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததே தப்பு. ஆனால் அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, தூக்கு தண்டனை கொடுத்து அது வந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டால் நான் கால நிர்ணயம் பண்ணலாம் 30 வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா வந்து இது தூக்கு தண்டனை கொடுத்த வழக்கா? இது நேரடியாக நீங்களே ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கீங்க. இதில் 30 வருஷம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே இல்லையே, அதிகாரமே இல்லை. எப்படின்னா அப்புறம் ஒரு 10-12 ஒரு 5-6 செக்ஷனில் தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கன்கரண்ட்லினா நீங்கள் 2 ஆயுள் தண்டனை 3 ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் 3 ஆயுள் தண்டனை அனுபவிக்க முடியாது. கன்கரண்ட்லின்னு சொல்லிட்டாங்கன்னா எது அதிகபட்ச தண்டனையோ ஒன்று தான் அனுபவிப்பாங்க. அப்போ இதில் 6 வருஷம் 7 வருஷம் 3 வருஷம்னு கொடுத்ததெல்லாம் கந்துடைப்பு. ஆயுள் தண்டனை மட்டும்தான் அவன் அனுபவிப்பான். இதெல்லாம் பேப்பரில் இருக்கும். 7 வருஷ தண்டனை இந்த செக்ஷனுக்கு, இதெல்லாம் வெறும் பேப்பரில் எழுத வேண்டியதுதான். 30 வருடம் ரிமிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஜட்ஜுக்கு அதிகாரம் இல்லையா? எந்த சட்டத்தில் இருக்குது 30 வருஷம் தண்டனை கொடுக்குறது? கொண்டு வர சொல்லுங்கள். 475 போய் பாருங்கள். 14 வருஷத்துக்கு மேலே போனால் அரசாங்கம் விடுதலை செய்யலான்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். இல்லையா ஆயுள் முழுவதும் சிறை, முடிஞ்சு போச்சு. உங்கள் சட்ட எல்லை அதோடு நின்றுச்சு. அதுக்கு மீறி நீங்கள் வர முடியாது. அதனால் சட்டத்தில் இந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க. அது வந்து இவங்க இந்த ஒரு அரசு வழக்கறிஞர் ஒரு லேடி என்னமோ ஜெயந்தி, மேரி ஜெயந்தி, அந்த மாதிரி எங்கே போய் சட்டம் படித்ததுன்னு தெரியல. அந்த சாரை பற்றி பேசுனா இன்னுமே இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வரும்னு சொல்லுது. அந்த மாதிரி எங்கே போய் சட்டம் படித்ததுன்னு தெரியல. எந்த தீர்ப்பையும் நீங்கள் விமர்சிக்கலாம், ப்ரொவைடர் ஃபேர் கிரிட்டிசிசம் இருக்கணும், பப்ளிக் காசு இருக்கணும், இருந்தால் நீங்கள் விமர்சிக்கலாம். அதுதான் தீர்ப்பு. ஒன்று விமர்சிக்க நீங்கள் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு தப்பாக இதுலேயே செக்ஷன்லேயே இல்லாதெல்லாம் கொடுத்துட்டு போவீங்க, விமர்சிக்க மாட்டாங்களா? ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, யார் அந்த சார்னு கேட்டால் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வருமா? அந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் சட்டத்தை போய் படிக்க சொல்லுங்கள். இல்லைன்னா வேறு யாராவது மறுபடியும் திரும்பி போய் லாவை படிச்சுட்டு வர சொல்லுங்கள். அந்த சாரை பற்றி பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு அக்யூஸ்டை விட்டுட்டிய,
நீ ஒரு அக்யூஸ்டை விட்டுட்ட. இந்த பாவம் பெண் வந்து அபலை பெண்ணு, அந்த பெண்ணுக்கு ஒரு இன்டர்வியூனர் பெட்டிஷனை நான் போட்டிருந்தேன்னா இந்த அரசு வைக்க வழக்கு எல்லாத்தையும் ஓட வச்சிருந்தேன். திருநாட்டு சிஆர்பிசியில் நான் ஒரு இன்டர்வியூனர் பெட்டிஷன் போட்டிருந்தேன்னு வைங்க, இன்னொரு அக்யூஸ்டை சேர்க்கணும், இதை திருப்பி இது வந்து விசாரிக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு போட்டு திருப்பி விசாரிக்க வச்சுருப்போம். நல்லா யோசிங்க. அந்த சாருன்னு காவல்துறையிலேருந்து அவ்வளோ பேர் ஈடுபடி வேலை பார்த்துருக்காங்க இதில், இந்த வழக்கில். அந்த பெண்ணுக்கிட்ட அவன் கேட்டிருக்கான், ஒரு சார் இன்னொரு சாருக்கார அவர்கிட்ட நீ போகணும்னு கேட்டிருக்கான். ஆனால் அவங்க தரப்பு சொல்லும்போது இது வந்து வெறும் சும்மா போன அதைத்தான் கேட்குறேன், எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியலங்க ஒவ்வொருத்தருங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு முன்னாடி அது இதில் தான் இருக்குது, ஏரோப்ளைன் மோடில் தான் இருக்குது. ஃபோன் பண்ணி சார்னு பேசுகிறான். எதுக்கு பேசுகிறான்? அவர் அப்படி ஒரு சார் இருக்கான். இந்த பெண்ணுக்கு வந்து நம்ம இந்த பெண்ணுக்கு முன்னாடி அவன் பேசுகிற மாதிரி அந்த பெண்ணை கூப்பிட்றான். அந்த சார்கிட்ட போகணுங்கும் போது ஒரு சார் ஒருத்தர் இருக்கான். அது யாருப்பில் உண்மையாக அவன் பேசலை, ஆனால் அந்த பெண்ணுக்கு நடிச்சுக்கிறான். அந்த பெண்ணுக்கு முன்னாடி பேசுகிறான். நீ உண்மையான போலீஸாக இருந்தா, நீ யூனிஃபார்ம் போட்டிருந்தா, அவனை அடித்து தூக்கி யாருடா அந்த சார் நீ நடித்து பேசுன, அவன் யாருடான்னு சொல்லி பிடிச்சிருக்கணும்ல. அதுக்கு துப்பு இருந்ததா உனக்கு? எந்த காவல்துறை அதிகாரிக்கும் துப்பு இருந்ததா? எதுக்கு யூனிஃபார்ம் தூக்கி போட்டு போங்கயா? உனக்கு மனசாட்சி இல்லை? உனக்கு பெண் குழந்தைங்கள்ல, உனக்கு இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இதே கதி வருமா இல்லைன்னு பாருங்கங்க. மனசு உடஞ்சி சொல்கிறேன். அவன் பேசுனது ஒரு ஆள்கிட்ட அதாவது உண்மையாக பேசலை, ஆனால் அவன் மனசுக்குள்ளே யாருக்கோ ஒரு ஆளுக்கு அந்த பெண்ணை வந்து இது பண்ண சொல்கிறான். அதுக்கு பேசும்போது நீ அடித்து யார் அந்த சார்னு உண்மையை வரவழைச்சிக்கிறத விட்டுட்டு அவன் ஏரோப்ளைன் மோடில் வச்சாங்கிறது. இங்கே வந்துக்கிட்டு ஒரு அரசாங்க வழக்கறிஞர் வெக்கம் இல்லாமல் இன்னமே யார் அந்த சார்னா உனக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போடுவானா? எல்லாம் புரோக்கர் வேலை பார்க்குறீங்களா அரசியல்வாதிக்கு? என்னுடைய கேள்வி தான். அவன் பூரா அரசியல்வாதிக்கு புரோக்கர் வேலை பார்க்குறான். அதைத்தான் நீதிபதி ஒன்றும் செய்ய முடியாது இந்த விஷயத்தில். நீதி ஏன்னா காவல்துறை வந்து கொடுக்குறான் அப்படின்னா சிபிஐக்கு கொடுத்துக்கலாமே சார். சிபிஐ கொடுத்தா தான் கதை கந்தல் ஆயிருமே. கொடுக்க மாட்டான்ல. இவங்க பூரா ஆளுங்கட்சியை சேர்ந்தவன் பூரா இதில் இன்வால்வ்டு. இவன் பூரா தான் வெளியில் வந்துடுவோன்னு தான் 2 பேர்த்தையும் புரோக்கர் வேலை பார்க்க வச்சுருக்கான். அரசாங்க வக்கீலையும் இவங்களையும் காவல்துறையும் புரோக்கர் வேலை பார்க்க வச்சு ஒரு பெரிய உண்மையை மறைத்து விட்டார்கள். காலம் நிச்சயம் பதில் சொல்லும். இறை சக்தி அந்த அதிகாரிகள் பொண்ணுகளுக்கு இதே நிலவை வரலைன்னா சொல்லுங்க. வயிறறி இது காவல்துறைங்கிறது நாட்டு மக்களுக்கு நீதி வாங்கி தரக்க வேண்டிய ஒரு துறை. குற்றவாளிகளை அடித்து ஒடுக்கக்கூடிய ஒரு துறை. அவன் பூரா புரோக்கர் வேலை பார்க்குறானே, இங்கே எங்கெங்க நியாய நீதிக்கு போகிறது? மனதுக்கு மிகவும் வேதனையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் வெக்கம் இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போது மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. அதனால தான் எனக்கு என்ன, அந்த பெண்ணுக்கும் எனக்கும் என்ன உறவா? இவங்க சொந்தக்கார பொண்ணா? அதுக்காக நான் ஏம்பப்படுவது பேசணும்னா அது சமுதாயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு வாய்கிலேயே பேசுகிறீங்களே. உண்மையான பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த சமுதாயத்தில் கிடைக்குதா? அதை அரசாங்கம் அதிகாரிகள் செய்யலைங்களா? குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் செய்யலைங்களா? அரசியல்வாதியும் அவன் அயோக்கியன். அவன் அந்த முள்ள மாதிரித்தனம் முடிச்சவங்க எல்லாம் பண்ணுறவன் தான் அரசியல்வாதியாக வரான். அவன் அப்படி தான் செய்வான். நீ அரசு அதிகாரியாக இருக்கிறவனுக்கு உனக்கு பொறுப்பு வேணாமா? இந்த அரசு வழக்கறிஞர்லாம் அந்த காலத்தில் எப்படி இருப்பான் தெரியுமாங்க? அரசு வழக்கறிஞர் அரசாங்க சைடு பொய்யான வழக்கு போட்டால் அரசு வழக்கறிஞர் கோர்ட்டில் ஏறி இது தப்பான வழக்குங்க, இதில் விடுதலை பண்ணுங்கன்னு சொன்ன அரசு வழக்கறிஞர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அரசு வழக்கறிஞர் அவனும் புரோக்கர் வேலை பார்க்குறான். அந்த சார் சொன்னால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வருமா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் என்ன படிச்சிருக்கான் அந்த அம்மா? போய் படிக்க சொல்லுங்கள். எதுக்கு வேணும் இருந்தால் உனக்கு சட்டமே தெரியல. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு இதில் எப்படி வரும்? ஒரு இது ஒமிஷன் ஆயிடுச்சு ஒரு அக்யூஸ்டை, அந்த ஒமிஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்துடுமா? எங்கே போய் படிக்கிறேன்? நாட்டில் இவர்களுக்கெல்லாம் பதவி. அதனால தான் வேதனையாக நான் பதிவு செய்யணும். அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. தூக்கு தண்டனை கொடுக்கலை. அப்போ நீங்கள் அடுத்தது கொடுக்கும்போது சட்டப்படி தான் கொடுக்கணும். ரெமிஷன் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஜட்ஜி சொல்ல முடியாது. நீதிபதி 475 BNSS போய் படிங்க. நீங்கள் சொன்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மட்டும் இதுக்கு பொருந்தாது. அது தூக்கு தண்டனை கொடுத்து ஆயுள் தண்டனையாக மாற்றின கேஸில் 30 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே படித்து ஃபுல்லாக பார்க்காம 30 வருஷம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கே சொல்லும்? அவன் அப்பீலுக்கு போனான்னா அவனுக்கு இது வந்து உடையும். சட்டத்தைப்படி சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? அப்போ நீங்கள் ஒரு கொலை கேஸில் எந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க வேணாமா? சட்டத்திலிருந்து குற்றவாளிகள் தப்பாத அளவுக்கு நீங்கள் வந்து தீர்ப்பை கொடுக்கணும்ல. அப்புறம் நீங்கள் எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா நாட்டில் குற்றவாளி தப்பு தானே செய்வான். அதனால் படித்து பாருங்க அப்படிங்கிறது தான். ஆயுள் தண்டனை வாழ்நாள் முழுவதும் அதோடு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 14 வருஷம் கழித்து
அவன் தான் சட்டத்தில் சொல்கிறானே எக்ஸிக்யூட்டிவ் ஹஸ் காட் த பவருங்கிறான். எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது அரசாங்கம், அரசாங்கம் மன்னிச்சு விடலாங்கிறான். நீ போய்ட்டு 30 வருஷம் தான் இருக்கணும்னா அப்போ அந்த சட்டத்துக்கு எதிரானது உன்னால சொல்ல முடியுமா? கோர்ட்டுங்கிறது என்ன தெரியுமா? இருக்கும் சட்டத்தை பின்பற்றி தண்டனை கொடுப்பது தான் கோர்ட்டு. ஜட்ஜுனா தான், ஜட்ஜுங்கிறது கடவுள் இல்லை. உங்கள் இஷ்டத்துக்கு நான் தண்டனை எழுத முடியாது. பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி வர்ற தண்டனையை தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஒரு கொலை கேஸில் வந்து உனக்கு 5 வருஷம் ஜெயிலுக்கு தண்டனை கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி இவர்களுக்கு வந்து ரிமிஷன் இல்லை, 30 வருஷம் சொல்வதற்கு சட்டத்தில் இடமில்லை. இது தவறான ஒரு தீர்ப்பில் சட்டத்தின் பிழை இருக்கிறது அடித்து சொல்கிறேன். இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த தீர்ப்புலாகட்டும், அதே மாதிரி வழக்கறிஞர்களாகட்டும், அதே மாதிரி போலீஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நீங்கள் மாதிரி கிரிட்டிசிசம் பண்ணுறனால உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை? வர சொல்லுங்க பிரச்சனையை. நான் எனக்காக பேசுகிறேன், சமுதாயத்துக்காக பேசுகிறேன், சமூக நலனுக்காக பேசுகிறேன். எனக்கு என்ன வந்தது? சமூக நலனுக்காக பேசி நீ வந்து என்ன தண்டனை கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ள தயார். யாருலாம் உனக்கு பூனைக்கு மணி கட்டுறது யார்? நீ பூனை அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, குற்றவாளிக்கு துணையாக போய்கிட்டு இருப்பீங்க. சட்டத்தை வந்து தவறாது கொடுத்தீங்கன்னா தட்டி கேட்பதற்கு ஒரு ஆள் வேணும்ல. அதனால் நான் காவல்துறையில் 25 ஆண்டு காலம் இருந்தேன். அதனால் காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுவதற்கு எனக்கு அடிப்படை தொகுதி இருக்கிறது. 20 ஆண்டு காலமாக வழக்கறிஞராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீதிமன்றங்களில் வந்து வழக்குக்கு ஆஜராகிட்டு இருக்கேன். அந்த தகுதியின் அடிப்படையில் சட்டம் சம்பந்தப்பட்ட தவறுகளை நான் சுட்டி காட்டுறேன். நீ என்ன பண்ண முடியும்? நான் அந்த சமுதாயத்துக்காக தானே பேசுகிறேன், எனக்காக பேசுகிறேன். அதனால் சமூக சீர்கேடுகள் வருது. எல்லாமே இப்படி இருந்தீங்கன்னா நாட்டில் எமையா நாட்டு மக்களுக்கு எங்கேயா நீதி கிடைக்கும்? ஏழையெல்லாம் எப்படியா உன்கிட்ட வந்து நீதி வாங்க முடியும்? ஒரு பணக்காரன் ஒரு அரசியல்வாதி வந்தோன்னு ஒரு ஏழைக்கு நீதி மறுக்கப்படுகிறது. அதை பற்றி இந்த வெக்கமில்லாத காவல்துறை அதிகாரிகள் கவலைப்படுறானா? இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிறத எனக்கு தெரியாது. ஒரு சின்ன குழு கிடைச்சா போட்டு அவனை இது பண்ணி அந்த குழுவில் இருந்து ஏதாச்சும் இன்னொரு குற்றவாளி மாற்றானா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய காலம் இது. அப்படி இருக்கும்போது அது அரசியல்வாதிக்கு பூஜாவுக்கு குயானி அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஓகே சார், அதே மாதிரி இப்போ ஞானசேகரன் தரப்புல வழக்கறிஞர் கூடிய கோதண்டராமன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா 30 நாளுக்குள்ள நான் மேல்முறையீடு போக அவர் மேலே தப்பு இல்லை. ஏன்னா அவர் குற்றவாளிக்கு ஆஜராகிறாரு, குற்றவாளிக்கு சாதகமாக பேசித்தான் ஆவாங்க. அதுவும் அவர் நீதிமன்றத்திலிருந்து நீங்கள் லீகல் எய்டு மூலமாக வந்து அவருன்னு நினைக்கிறேன். அவர் பொசிஷன்ல இருந்து அவர் பேசுகிறதுல தப்பு இல்லை. ஆனால் அவர் குற்றவாளிக்கு இதான நீ அரசாங்கம், நீ விக்டிம், பாதிக்கப்பட்டவனுக்கு தானே நீ அரசு வழக்கறிஞர் இருக்கணும். அரசு வழக்கறிஞர் நீ யாருக்கு இதுவாக இருக்கணும், சாதகமாக இருக்கணும்? பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சாதகமாக இருக்கணும். நீ பெண்ணுக்கே எதிராக போய்கிட்டு குற்றவாளி அரசியல்வாதியை மறைக்கிறான், அவனை பற்றி பேசுனா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும்னா நீ அந்த அட்வொகேட் யூனிஃபார்ம் தூக்கி போட்டு போயிடல. நீங்கள்லாம் இந்த திமுகங்கிற கட்சியோடைய செல்வாக்கை வச்சுக்கிட்டு அரசு வழக்கறிஞர்னு வரீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஏபிபியாக வந்திருப்பாங்க இவங்கெல்லாம் எப்படி இந்த இதெல்லாம் அனுபவமே இல்லாமல் ஜட்ஜாக வந்துடுறாங்க. இப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டை மாற்ற சொன்னால் 3 வருஷம் வக்கீல் அனுபவம் இருந்தால் தாண்டா நீ ஜட்ஜாக வரணும்னு. லா டிகிரி முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பூரா நிறைய பேர் ஜட்ஜாக வந்துட்டாங்க. அவங்களுக்கு சட்டத்தை பற்றி என்ன தெரியும்? அது இவங்க செஷன்ஸ் கோர்ட்டு மாவட்ட நீதிபதினா பார்த்துல நீங்கள் கொடுக்கணும். பிழை இருக்கிறது, உங்கள் சட்ட பிழை இருக்கிறது, வர சொல்லுங்கள். உங்கள் இது சட்டம் பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் வர சொல்லுங்கள். நீதிபதி கொடுத்த தீர்ப்பில் சட்டத்தின் பிழை இருக்கிறது. 30 ஆண்டுகள் இதை வந்துக்கிட்டு ஆயுள் தண்டனை 30 ஆண்டுகள் என்று நிர்ணயிக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ரிமிஷன் இல்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பை வச்சு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு தூக்கு தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட வழக்கில் தான் அந்த 30 வருஷம்னு சொல்லியிருக்கான். ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பே தப்புங்கிறது தான் என்னுடையது. 30 வருடம் என்பதற்கு சட்டத்தில் இல்லை. சட்டத்தில் இருக்கிறதே தூக்கு தண்டனை, ஆயுள் முழுவதும் தண்டனை. அதுக்கப்புறம் அதையும் மன்னிப்பதற்கு 14 வருடம் கழித்து அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சட்டத்தில் போய் சட்டத்தை படிங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் உங்கள் இஷ்டத்துக்கு தானே இது தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா அது செல்லுமா? ஆனால் சார் இப்போ யார் அந்த சார்னு பேசும்போது, ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி அறிக்கை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மற்ற கட்சிக்காரங்களை விட எங்கள் திமுக கவர்மெண்ட் தான் வந்து 5 மாதத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு நீதி 5 மாதம் அவர் சொல்ல முடியாது. அவர் போயெல்லாம் நம்ம சட்டம் படிக்க சொல்ல முடியாது. அவர் டிகிரியே ஒழுங்காக படிக்கல. அவர் போய் சட்டத்தை போய் எங்கே படிக்கிறது? டிகிரியே அவர் இன்கம்ப்ளீட்டு. அவர் மார்க்கெல்லாம் வாங்கி பாருங்கள். அவர் நம்ம இது பண்ண தேவையில்லை. 5 வருஷத்தில் முடியுதுன்னா இப்போ வந்திருக்கிற பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் நிறையா சீக்கிரம் முடிக்கிறதுக்காக ஒவ்வொன்றுக்கும் கால எடுக்கடி நிர்ணயிச்சுட்டாங்க. ஒரு எஃப்ஐஆரா
இத்தனை நாளில் போகணும், 2 நாள் 3 நாளில் போகணும். இன்வெஸ்டிகேஷன் 7 நாளில் முடிக்கணும். குற்றப்பத்திரிக்கை இத்தனை நாளில் பண்ணிடணும். அதுக்கு கோர்ட்டுக்கு இது குற்றப்பதிவு செய்கிறது. நீ வந்து இத்தனை நாள் 60 நாளைக்குள்ளே குற்றப்பதிவு செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் காலக்கெடு நிர்ணயிச்சுட்டாங்க. இனிமேல் வரக்கூடிய வழக்குகள்னால் இந்த மாதிரி சீக்கிரம் தான் முடியும். அது சீக்கிரமாக முடியும்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த BNSS ஆக்டும் BNS ஆக்டும் தான் அதுக்கு காரணமே ஒழிய ஸ்டாலினும் உதயநிதியும் காரணம் இல்லை. அவங்கள போய் நம்ம படிக்க சொல்ல முடியாது. ஏன்னா டிகிரியே ஒழுங்காக படிக்காதவங்களால் போய் சட்டத்தை போய் படிங்கன்னு நம்ம எப்படி கேட்க முடியும்? அதனால தான் சொல்கிறேன். அதனால் அவர் விவரம் தெரியாமல் சொல்கிறாரு. அவர் மேலே நம்ம கோவப்பட முடியாது. சட்டம் படித்தவன் இப்படி பண்ணுறான்னு தான் இவன் மேலே நான் கோவப்படுறேன். சட்டம் படித்தவன் இல்லை, நீ வந்து இப்படி பண்ணக்கூடாதுல்ல. சார், அற்புதமான கருத்துக்கள் இளையபாரனுடைய பதவிக்கு நன்றி சார். நன்றி.